இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மரக்காணத்தில் மீண்டும் ஒரு கலவரத்தை மூட்டுவதற்கு திட்டமிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதற்கு துணை போன திமுக அரசு, இவற்றை பற்றி இந்த காணொளி விரிவாக காண்போம். மரக்காணத்தில் தர்மபுரா வீதியில் வன்னியர்களுக்கு சொந்தமான குலதெய்வமான திரௌபதி அம்மன் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கு என்றவுடன் எனக்கு இன்னொரு நினைவு வருகிறது. கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், எதற்காக? கோவிலே வேண்டாம் என்பதற்காகவா? கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக என்பது கலைஞர் கருணாநிதி எழுதிய பிரசித்தி பெற்ற வசனம். பராசக்தி திரைப்படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இதை பேசியிருப்பார். இதை பற்றி லட்சக்கணக்கான கூட்டங்களில் திமுகவினர் சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். இப்படி வசனம் எழுதுவதற்கு கருணாநிதிக்குத்தான் வரும், இந்த வசனத்தை சரியாக பேசுவதற்கு சிவாஜிக்குத்தான் வரும் என்று ஆளாளுக்கு கருணாநிதியின் புகழ்பாடி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக அரசு என்ன செய்கிறது தெரியுமா? கோவிலை குழப்பம் விளைவித்தேன், திரௌபதி அம்மன் ஆலயத்தை பூட்டினேன், ஏன் கோவில் வேண்டாம் என்பதற்காகவா? வன்னியர்களின் வழிபாட்டு உரிமையை தடுக்க வேண்டும் என்பதற்காக என்றுதான் இன்றைக்கு திமுக அரசு வசனம் பேச வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், மரக்காணம் தர்மபுரா வீதியில் இருக்கின்ற திரௌபதி அம்மன் ஆலயத்தில், அந்த ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் 22 ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த ஆலயத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு சாரார் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து பொதுமக்களுக்கு சொந்தமான அந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே தமிழக அரசு அதிரடியாக அந்த கோவிலை அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததற்கு பிறகு திருவிழா நடத்த முடியாமல் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அது சம்பந்தமாக அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா மன்னாதன் என்பவர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த கோவில் திருவிழாவை நடத்த வேண்டும் என்று வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த வழக்கு நடத்தப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் திருவிழா நடத்தலாம் என்று 9ஆம் தேதி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. அந்த நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தால் அந்த கோவில் திருவிழாவை நடத்தவில்லை. அந்த கோவில் திருவிழாவில் 22 நாட்கள் மகாபாரத சொற்பொழிவு நடைபெறும், மகாபாரத நிகழ்ச்சிகள் நடைபெறும். முழுக்க முழுக்க திரௌபதி அம்மன் வன்னியர்களுக்கு குலதெய்வம். இருந்தாலும் கூட அனைவரும் அந்த கோவிலில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்று ஒரு செய்தி சொல்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றம் நடத்துவதற்கு, அந்த கோவில் திருவிழாவை நடத்துவதற்கு தர்மகர்த்தாக்கள் முடிவு செய்து அந்த கோவிலே கொடியேற்ற சென்ற பொழுது காவல்துறை வந்து அவர்களை தடுத்து நிறுத்தியது. ஏனென்று கேட்டதற்கு, இந்த கோவிலே நீங்கள் திருவிழாவை நடத்த முடியாது, அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த கோவில் தர்மகர்த்தா, அது சம்பந்தமாக நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பை பெற்றிருக்கிறோம், நீதிமன்றம் அந்த திருவிழாவை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லிவிட்டது என்று சொன்னதற்கு காவல்துறை சார்ந்தவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. தமிழக அரசின் எடுபடிகள் அல்லவா, எப்படி ஒப்புக்கொள்வார்கள்? நீங்கள் அந்த தீர்ப்பின் நகலை கொடுத்து விட்டு திருவிழாவை நடத்தி கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அதே 12ஆம் தேதி சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் கொடியேற்றம் நடத்துவதற்கு சென்ற பொழுது காவல்துறை வந்து தடுத்தார்கள். தடுத்த பொழுது நீதிமன்ற தீர்ப்பின் நகலை அவர்களிடம் கொடுத்த பொழுது நீதிமன்ற தீர்ப்பின் நகலை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் போலீஸ் துறையை நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்திருக்கிறது. அதற்கு திமுக அரசு அனுமதித்திருக்கிறது. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த திருவிழாவில் ஒரு நாள் அவர்களுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அந்த திருவிழாவில் ஒரு நாளை ஒதுக்குவதாக இருந்தால் நீங்கள் திருவிழாவை கொண்டாடலாம், நீங்கள் கொடியேற்றத்தை நடத்தி கொள்ளலாம், இல்லையே கொடியேற்றம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்று காவல்துறையும் தமிழக அரசும் திட்டமிட்டு வன்னியருடைய குலதெய்வ கோவிலில் மற்ற அனைத்து சமூகங்களும் வழிபடுகின்ற உரிமையை சர்வாதிகாரமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல், எங்கே நீதிமன்ற தீர்ப்பு கையிலே இருக்கிறது என்று கொடியேற்றத்தை மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நடத்தி விடுவார்களோ என்று பயந்து நடுங்கிய அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக
கோவிலிலே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக கோவிலிலே வன்னியர்கள் மற்றும் மற்ற சமூகத்தை சார்ந்தவருடைய வழிபாட்டு உரிமையை பறிக்க வேண்டும் என்பதற்காக சர்வாதிகாரமாக 500 காவலர்களை கொண்டு போய் மரக்காணத்தில் அந்த கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளிலே குவித்திருக்கிறார்கள். மீறி யாராவது கோவிலே கொடியேற்ற வந்தால் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது என்று கொடியேற்ற வந்தால் கூட நீதிமன்றத்தை அவமதிக்கும் நோக்கில் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை தயாராக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தை அவமதித்துவிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு சாரார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே எழுப்புகின்ற கோரிக்கைக்கு இந்த அரசு செவிசாய்க்கிறது என்றால், நீதிமன்ற உத்தரவு இருந்தும் மரக்காணம் தர்மபுரா வீதியில் இருக்கின்ற திரௌபதி அம்மன் ஆலயத்தில் வன்னியர் உள்ளிட்ட மற்ற சமூகங்களின் வழிபாட்டு உரிமையை எப்படி தடுக்கலாம்? இதை போலத்தான் மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எந்த உரிமையும் இல்லாமல் பட்டியல் சமூகத்திற்கு அந்த கோவிலை திறந்து விட வேண்டும், அந்த கோவிலே அவர்களுக்கு ஒரு நாளை ஒதுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அங்கே தகராறு செய்து அந்த கோவிலை மூடினார்கள். அந்த கோவில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. அது சம்பந்தமாக சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் கொக்கரித்த போக்கை பார்த்திருக்கிறோம். இவற்றிற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்று பார்த்தால், தமிழகத்திலே போதைப் பொருட்கள் அங்கு இங்கில்லாதபடி எங்கும் போதைப் பொருள் நிறைந்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லாத மாவட்டங்கள், இல்லாத கிராமங்கள், இல்லாத நகரங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் தங்குதடை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அதிகாரிகளை அழைத்து போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும், எந்த போதைப் பொருளை, கஞ்சா, அபின், பிரவுன் சுகர் போன்ற போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் முதலமைச்சருடைய உத்தரவை கேட்டுவிட்டு அவர்கள் சிரித்துக் கொண்டு வெளியே போனதாக ஒரு செய்தி இருக்கிறது. காரணம், போதைப் பொருள் கடத்துகின்றவர்கள் பெரும்பாலும் திமுகவினரோடு உறவு வைத்திருக்கிறார்கள். திமுகவின் அயலக அணி செயலாளர் ஜாபர் சாதிக் என்பவர்தான் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அவரே போதைப் பொருளை கடத்தியதாக ஒப்புக்கொண்டதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சலீம் என்பவர் ஜாபர் சாதிக்குடைய சகோதரன், அவரும் போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கிறார். சவுக்கு சங்கர் போன்ற ஒரு சில ஊடகவியலாளர்கள் போதைப் பொருளை தங்குதடை இல்லாமல் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி நாள்தோறும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் பிரச்சனை மக்கள் மத்தியிலே சென்றுவிடக் கூடாது, மக்கள் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக வட தமிழகத்திலே திட்டமிட்டு வன்னியர் தலித் மோதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு திமுக அரசு தூபம் போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரை.